Prince Jewelry, Akshaya Tritiya offer. ஈரான் அமெரிக்கா 2 வார போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலையில தான் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல ஏப்ரல் 10 அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஈரான் 10 அம்ச திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கு. அதெல்லாம் என்ன என்பது பற்றி விவரிக்க இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். அகில உலக தலைப்புச் செய்தி இன்று காலை வெளியானது. அந்த தலைப்புச் செய்திக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ட்ரம்ப் அதிபயங்கரமாக எச்சரிச்சிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரான் முழுவதையும் தரம் தெரியாமல் அழித்து விடுவேன், கெடு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உலகமே நேரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ட்ரம்ப் கொடுக்க போகிற நேரம் முடிய போது, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, இன்னும் அந்த மாதிரிலாம் கவுண்ட் டவுன் பார்த்து கொண்டிருந்தார்கள். டக்குன்னு பார்த்தா எதிர்பார்க்காத அறிவிப்பு ஒன்று ட்ரம்பிடமிருந்து வெளியானது. என்ன சொல்கிறாரு, அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம், தற்காலிக அமைதி ஒப்பந்தம், 2 வாரத்திற்கு அமைதி என்று சொல்லிவிட்டார்கள். இந்த திடீர் மனமாற்றம் ஏன் அப்படின்னு சொல்லும்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் தான் 2 நாடும் சம்மதிக்கும் வகையில் இந்த அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க. சரி, அந்த வகையில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் ஈரான் முன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே அமெரிக்கா என்ன பண்ணாங்க, 15 அம்ச கோரிக்கையை பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு கொடுத்தாங்க. ஈரான் அதை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் வழியாக அமெரிக்காவுக்கு அவங்க ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. அந்த 10 அம்ச கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்த்துடலாமா? அதில் முதல்ல டாப்பில் இருக்கிறது, அதாவது அமெரிக்கா ஆக்கிரமிப்பு செய்யாததற்கான உறுதிமொழியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமெரிக்கா நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும், இங்கே வந்து மேற்கொண்டு எந்த ஆக்கிரமிப்பும் செய்யக்கூடாதுங்கிற உறுதிமொழி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இப்படியா முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நாம் பார்க்கவிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என்று அழைப்போம், ஹார்முஸ் ஜலசந்தி என தமிழில் அழைக்கிறோம். இதனுடைய கட்டுப்பாடு ஈரான் வசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ட்ரம்ப் ரொம்பவும் மும்முரமாக இருந்தார், செயல்பட்டார். ஆனால் ஈரான் துளியும் விடவில்லை, கடுமையாக எதிர்த்து போர் செஞ்சு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். உலகத்தில் நடக்கிற கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% கச்சா எண்ணெய் அந்த பகுதி வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு செல்கிறது. அது ஈரானுக்கு கீழே இருக்கிறது, முழுமையாக ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த அம்சத்தையும் ஈரான் சேர்த்துருக்காங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லை, போரில் எங்களுக்கு சேதம் ஏற்பட்டதில்லை, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால. இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே கிடக்கிற கப்பல்களுக்கெல்லாம் ஒரு சார்ஜ் போட்டு அந்த சார்ஜ் வாங்கி அதை ஈடு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த அம்ச திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா மெயினாக என்ன 3 கோரிக்கைகள் முன் வச்சாங்க. அதில் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரெஜிம் சேஞ்ச் என ஆங்கிலத்தில் அழைக்கிறார். அதாவது ஆட்சி மாற்றம் என்று சொன்னார். ஆட்சி மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. இரண்டாவதாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அணு ஆயுத தயாரிப்பிலிருந்து ஈரான் முழுமையாக விடுபட வேண்டும், அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதெல்லாம் கூடாது என்று எச்சரித்திருந்தார். ஈரான் அதே ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க, அதாவது யுரேனியம் செறிவூட்டப்பட்டால் தான் அணு ஆயுதம் தயாரிக்க முடியும், யுரேனியம் நாங்கள் செறிவூட்டுவதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஈரான் கட்டுப்பாட்டிலேருந்து எடுக்கணும்னு சொன்னார். ட்ரம்புடைய கோரிக்கை எதுவும் நிறைவேறியதாக தெரியவில்லை. இருந்தாலும் 2 பக்கமும் என்ன சொல்கிறாங்க, வெற்றி அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் அங்கே அமெரிக்காவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆட்சி மாற்றம்னு சொன்னோம், அந்த மெயினான ஆட்கள்லாம் போனதுனால அதுவே ஒரு ஆட்சி மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. ஈரான் என்ன சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, நாங்கள் இந்த அளவுக்கு திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறத ட்ரம்ப் எதிர்பார்க்கல. எங்களுடைய உச்ச தலைவரை கொலை செய்த பிறகு, எங்களுடைய குழந்தைகளை இங்கே ஸ்கூல் மேலே குண்டு போட்டு கொலை செய்த பிறகு, எங்களுடைய கமாண்டர்ஸ் எல்லாம் கொலை செய்த பிறகு நாங்கள் சரணடைந்து விடுவோம் என அமெரிக்கா நினைத்தது. நாங்கள் தொடர்ந்து திருப்பி அடித்தோம். சுமார் 40 நாளுக்கு சற்றும் நாங்கள் தளரவில்லை. அதில் அமெரிக்கா பயந்து சரணடைகிறது, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது, மிரட்டியும் பார்த்தது, பல விஷயங்களில் ஈடுபட்டது. நேட்டோவே அமெரிக்காவை கைவிரித்து விட்டது. நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுடைய உதவிக்கு வரவில்லை. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு எந்த நாடும் உதவிக்கு நிற்கவில்லை. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி, அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் உதவி, இப்படியாக 2 நாடுகளையும்
ஈரான் கடுமையாக பதில் தாக்குதல் மூலமாக சமாளித்த காரணத்தினால் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டதாக ஈரான் அவங்க வெற்றின்னு அவங்க சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம் அவங்களும் எங்களுக்கும் வெற்றி கடுமையான தாக்குதலை நடத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்த பாயிண்ட்டு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஈரான் மேலே விதிக்கப்பட்ட அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு சபையிலையும் சரி, அதே போல் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியில் தீர்மானங்கள் ஈரானுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். போர் இழப்பீடுகளை வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரபு நாடுகள், அந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா போர் படைகள் திரும்ப பெற வேண்டும் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் லெபனானில் கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறது, ஆக்கிரமிப்பு செய்து வருகிறது. லெபனான்லேருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும், அந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. பட் இஸ்ரேல் இதை மட்டும் மறுக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, ஈரானோடு மட்டும்தான் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம், லெபனானில் ஹெஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள். பட் எனினும் இந்த அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தான் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார், பாகிஸ்தானை பாராட்டி நாங்கள் இந்த 2 வாரம் சீஸ்ஃபயர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், தற்காலிக போர் நிறுத்தம், 2 வாரத்துக்கு நாங்கள் ஒருவர் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் பரஸ்பரமாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 10ஆம் தேதி நடைபெறும் பாகிஸ்தானில், இஸ்லாமாபாத்தில். அங்கே அமெரிக்க பிரதிநிதிகள் மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் செல்வார்கள். இஸ்ரேலின் பிரதிநிதிகளும் அதில் இருப்பார்களா என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். அங்கே நடக்கிற பேச்சுவார்த்தையில் இந்த 10 அம்ச திட்டத்தை முன்வைத்து பேசுவார்கள். அமெரிக்காவுக்கு இந்த 10 அம்ச திட்டத்தில் முரண்பாடுகள் என்ன இருக்கும், அதை ஈரான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, 10 அம்சத்தில் எத்தனை அம்சங்களை ஏற்றுக்கொள்வார்கள், இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றது. நிரந்தர அமைதி ஏற்படுமான்னு, ஏன்னா 40 நாள் போரில் சேதங்கள் அதிகம். ஈரானில் சுமார் 2000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கடுமையான சேதங்கள். அமெரிக்காவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் 13 பேர் அமெரிக்காவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலும் ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவுடைய பேசஸில், அரபு நாடுகள் அமைந்திருக்கக்கூடிய பேசஸில் கடுமையாக ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கு. கடுமையாக நடந்த இந்த போர் 40 நாளைக்கு பிறகு ஒரு அமைதியை எட்டியிருக்கிறது. இது 2 வார அமைதியா அல்லது இந்த 2 வார அமைதி மற்றும் இந்த 10 அம்ச திட்டம் ஏற்கப்பட்டு நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்குமா என்று உலக நாடுகளே பார்த்து கொண்டிருக்கிறது. கட் அடுத்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் தேதி பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தை. Prince Jewelry Akshaya Tritiya offer.